மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க பிரியா. அப்போ மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது தனாவோட ஃப்ரெண்டு பிரியா கால் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு பிரியா வந்துட்டு, மாயாக்கா தனா இருக்காளா அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க தனா வந்துட்டு அவள் ரூமில் இருக்கா, ஏண்டா என்னாச்சு அப்படின்னு. அப்போ பிரியா சொல்கிறாங்க, அக்கா தனாவோட ஃப்ரெண்டு காமாட்சி இருக்கால, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன காமாட்சி சொல்கிற அப்படின்னு. அப்போ காமாட்சி சொல்கிறாங்க, ஆமாக்கா குடும்பமே வந்துட்டு ரொம்ப சங்கடத்தில் இருக்குக்கா, வாங்கக்கா அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்கிறாங்க, சரி இரு பிரியா, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு நேரா காமாட்சி வீட்டுக்கு வராங்க. அப்ப அம்மா அப்பா அந்த பொண்ணு 3 பேருமே இறந்துருக்காங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப காமாட்சி ஓடி வந்து மாயாவை கட்டிப்பிடிச்சு, அக்கா பாத்தீங்களா அக்கா அநியாயத்தை அப்படின்னு சொல்ல, மாயா காமாட்சியை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. மாலையை போட்டுட்டு வெளியில வராங்க. அப்ப பிரியா போயிட்டு நேரா மாயாவை பார்த்து, அக்கா பாத்தீங்களா இப்படி குடும்பமே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அநியாயம் எங்கேயும் நடக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் காமாட்சி என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி குடும்பமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப காமாட்சி சொல்றாங்க, அக்கா காமாட்சி வந்துட்டு காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. இந்த பையன் கூட சேர்ந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிருக்கா. அங்க வந்துட்டு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. காமாட்சி வந்து அந்த பையனை உயிருக்கு உயிராக காதலிச்சிருந்திருக்கா. கடைசியில அந்த பையன் இவளை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். அதோட வீடியோவே எடுத்திருக்கான். இந்த பொண்ணு அந்த பையனோட கேரக்டர் தெரிஞ்சு விலகி இருக்கா. ஆனா அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை மிரட்டி இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியோ அந்த பையன்கிட்டேருந்து விலகுனா. ஆனா அவன் வந்துட்டு நெட்ல அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டான். இதனால அந்த குடும்பமே வந்துட்டு இப்ப செத்து போயிட்டாங்க. காமாட்சி ரொம்ப பாவம், காமாட்சி ரொம்ப பாவக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்றாங்க. இதை கேட்டதோட மாயாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. மாயா கேக்குறாங்க, அந்த பையன் இப்ப எங்க அப்படின்னு. அப்ப பிரியா சொல்றாங்க, அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதனால என்ன வந்துட்டு நடக்க போகுது, அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆனா உயிர் போனதுக்கு காமாட்சியோட உயிர் அவ திரும்பி வர முடியுமா, அவளால இனி திரும்பி வரவே முடியாதுல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அழுகுறாங்க. இது கேட்டதோட மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அப்படியே தனாவோட ஸ்டோரி நடக்குது. அப்ப காமாட்சி கேக்குறாங்க, பிரியா கேக்குறாங்க, ஏங்கா தனா வரலையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, உனக்கே தெரியும் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு, இதனால தனா ரொம்ப அப்செட்ல இருக்கா. இந்த நேரத்துல தனாவை இங்கே கூட்டிட்டு வர்றது நல்லது கிடையாது. அதனாலதான் நான் தனாவை கூட்டிட்டு வரல, நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நீங்க பாரு பிரியா, இத பத்தி நீ தனா கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, பிரியாவும் சரி இத பத்தி நான் தனா கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாயா நினைக்கிறாங்க, இக்காரணம் முன்னிட்டும் தனாவுக்கு கார்த்தி வச்சிருக்கிற வீடியோவை பத்தி தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தனா கண்டிப்பா சூசைட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படியாவது கார்த்திகிட்ட உள்ள அந்த வீடியோவை சீக்கிரம் டெலீட் பண்ணணும். அப்படி டெலீட் பண்ணலைன்னா இப்ப நம்ம பாக்குற விஷயம் அப்படியே நடக்குமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பம். தனா வந்துட்டு தூக்குப்பட போனதும் மாயாவோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதனால மாயா எப்படியாவது வந்துட்டு கார்த்திகிட்ட இருந்து அந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிட் பண்ணி ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் கோவில்ல உட்காந்துருக்காரு. ரகுராம சுத்தி பசுபதி, புவனேஸ்வரி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. மரகதமணியும் இருக்காரு. அப்ப கோவில் நிர்வாகி சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, வருஷம் இது நடக்கிறது தான். இந்த கோவில்ல இந்த வாட்டி வந்து கார்த்திகை தீபத்துக்காக ஒரு விஷயம் நடக்க போகுது, பூஜை நடக்க போகுது. இந்த பூஜையில அம்மனுக்கு இருக்கிற அந்த கிரீடம் நகை எல்லாத்தையுமே வருஷம் ரகுராம் ஐயா வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வருவோம். இந்த வாட்டியும் ரகுராம் வீட்டுல இருந்து தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்றாரு, ஆமா இது வருஷம் நடக்கிறது தானே, இதுல என்ன இருக்கு, நாங்களே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, சரி இதுல எந்த மாற்றமும் இல்லை, ரகுராம் ஐயா தான் வந்துட்டு இந்த ஊருக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரோம். அவரோட அப்பா தான் இத்தனை வருஷமா வந்துட்டு இந்த கோவில்ல நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அடுத்ததா ரகுராம் ஐயா இருந்து இந்த கோவிலுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ரகுராம் ஐயா வீட்டுல இருந்தே அந்த மணிமுடியெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது புவனேஸ்வரி லைட்டா ஒரு ஆளை பார்த்துட்டு கண்ணசைக்கிறாங்க. அப்ப டக்குன்னு அவரு நேரா, ஒரு நிமிஷம் பொறுங்க, என்ன முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன முடிவு பண்ணியாச்சா, ரகுராம் வீட்டுல இருந்து
அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன முடிவு அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ரகுராமையா நீதி தவறிட்டாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ரகுராமையோட வீட்டுல இப்ப என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புவனேஸ்வரி அம்மாவுக்கும் வாக்கு கொடுத்தாங்க, இது மாதிரி கார்த்தி தம்பிய தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. ஆனா அவர் கொடுத்த வாக்க மீறிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல சொந்த பொண்டாட்டியே அவரோட பேச்சு கேட்கல அப்படிங்கிறது ஊருக்குள்ள வதந்தியா கிடக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க ரகுராம் ஐயாவுக்கு வந்துட்டு இந்த தகுதியை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அவர் ஃபர்ஸ்ட் தன்னோட வாக்கை ஒழுங்கா சரியா காப்பாத்தணும். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வாக்குல தகுதியானவரா அப்படின்னு பார்த்துட்டு கடவுள் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு அவர் கொடுத்த வாக்கு எதையுமே நிறைவேற்றவே இல்லை. அவர்கிட்ட நீங்க இந்த பொறுப்பை கொடுக்கறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதோட அங்க உள்ள சிவா சொல்றாரு, யோ என்னையா பேசுற, இதுல எங்க அண்ணன் என்னையா தப்பு பண்ணாரு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, அவர் பொண்டாட்டி ஜானகியே இவர் பேச்சு கேட்காத போது எப்படி வந்து ஊர் மக்கள் மட்டும் இவரோட பேச்சு கேட்க முடியும்? இவரு நீதி தவறிட்டாரு, ஏன் புவனேஸ்வரி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு கூட தவறிட்டாரு அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, என்னையா சொல்ற, இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் பொண்ணை கூட அவரோட மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாரு. ஆனா கடைசியில அந்த கல்யாணம் நடக்கல. அதுக்காக நான் அவர் மேல வந்துட்டு பழி போட்டேனா? அவர் வந்துட்டு நீதி தவறிட்டாரு, இனிமே அவர் பஞ்சாயத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா? அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம ரகுராம் ஐயா மேல தப்பு சொல்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இவருதான் நீதி தவறிட்டாருல்ல, இவர் கொடுத்த வாக்கு எதுவுமே வந்துட்டு சரியா வரல. இவர் இனிமே கோயில் பொறுப்புகளை பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாம் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ரகுராம் ஐயா தான் இந்த கோவில் பொறுப்புகளுக்கு தகுதியானவர் அப்படின்னு. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, புவனேஸ்வரி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க கொடுத்த வாக்க வந்துட்டு ரகுராம் ஐயா காப்பாத்தலைனாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இருந்தாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வரி அம்மா தான் இதுக்கு தகுதியானவங்க. அவங்களே இந்த வாட்டி கோவில்ல உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி டக்குன்னு கிளம்பி, இங்க பாருங்க, எனக்கும் ரகுராம் ஐயாவுக்கும் இருக்கிறது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனைய பஞ்சாயத்துல கொண்டு வர்றது நல்லதுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, எப்பவுமே இந்த கோவில் பொறுப்புகளை கொண்டுட்டு வர்றது ரகுராம் தான். ரகுராமே எப்பவும் போல கோவில் மணிமுடிகளை கொண்டுட்டு வரட்டும். இதுல நான் எந்தவித தடங்களும் சொல்ல மாட்டேன். நீங்க தேவையில்லாம குடும்ப பிரச்சனைகளை இடையில இழுத்துட்டு வர்றது நல்லது கிடையாது அப்படின்னு புவனேஸ்வரி நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, பாத்தீங்களா தன்னடக்கத்தை, புவனேஸ்வரி அம்மா மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் அவங்களே தாமேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா ரகுராம பாத்தீங்களா, அவர் மேல முழு தப்பும் இருந்தோம் அவர் வாயே திறக்காம அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, காலம் காலமா நடக்கிற இந்த சம்பிரதாயத்தை நீங்க எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப சிவா சொல்றாரு, ஆமா பாரம்பரியமா எங்க அண்ணன் வீட்டுல இருந்து தான் வந்துட்டு டக்குன்னு எப்படி இந்த முறைய மாத்த முடியும் அப்படின்னு சிவாவும் கேக்குறாரு. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, பாத்தீங்களா புவனேஸ்வரிக்கு தன்மானத்தை, தமிழ்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் எவ்வளவு ஈஸியா வந்துட்டு ஒத்துக்கிறாங்கன்னு. புவனேஸ்வரி அம்மாவே இந்த கிரீடத்தை கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே, ஆமா புவனேஸ்வரி அம்மா கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ரகுராம் ஐயா எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கிராமத்துக்காகவும் அதிகமா நல்லது பண்ணது ரகுராம் ஐயா தான் அப்படின்னு. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, ஏன் புவனேஸ்வரி அம்மா நல்லது பண்ணலையா? இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த கிரீடத்தை கொண்டுட்டு வரட்டும். ரகுராம் ஐயாவுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராம் ரொம்ப கவலைப்படுறாரு. சிவராம் வந்துட்டு அண்ணனை பேசினதோட ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க ரகுராமையா, உங்களோட முடிவு என்ன அப்படின்னு கேட்க, ரகுராம் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. ரகுராம் போறதை பார்த்துட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. மரகதமணி சொல்றாரு, அப்புறம் என்ன, ரகுராமே கிளம்பி போயிட்டாரு, அப்புறம் புவனேஸ்வரி அம்மாவே இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்ல, பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க நாளைக்கு காலையில வரைக்கும் ரகுராம் ஐயாவுக்காக காத்திருப்போம். அவர் கண்டிப்பா வருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வந்த பிறகு, அவர் வந்துட்டாருன்னா இந்த பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை அவர் வரலைன்னா புவனேஸ்வரி அம்மா எடுத்துட்டு வரலாமா இல்லையா அப்படிங்கிறத
நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கோவப்படுறாங்க, தனக்கு கிடைக்காத மரியாதையா அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, கண்டிப்பா ரகுராம் வரமாட்டாரு, ஏன்னா அவரு சரியான ரோசக்காரரு, அவர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, பாருங்க நாளைக்கு புவனேஸ்வரி மேடம் தான் கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு ரகுராம் ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள வராரு. அப்ப பாட்டி கவனிக்கிறாங்க ரகுராம் கோவமா வீட்டுக்குள்ள வர்றத. அப்ப பாட்டி நேரா ரகுராம பார்த்து, அப்பா ரகுராம், என்னப்பா ஆச்சு, கோவிலுக்கு போயிருந்தியே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல, ரகுராம் திரும்பி நேரா நம்ம ஜானகியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாரு. ஏன்னா ஜானகியை வச்சுதான் அங்க பிரச்சனையே நடந்துச்சு. அப்ப ரகுராம் போனதோட பாட்டி நேரா சிவாவை பார்த்து, எப்பா சிவா, என்னப்பா ஆச்சு, ரகுராம் இவ்வளவு கோவத்துல போறான், என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அம்மா, அங்க அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, வீட்டுல நடந்த பிரச்சனைய அவங்க பொதுவா பேசிக்கிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல, அக்கா வந்துட்டு அண்ணன் கூட பேசாம இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, இதனால அண்ணி வந்துட்டு அண்ணனோட பேச்சையே கேட்கல, அப்புறம் எதுக்காக அவருக்கு வந்துட்டு முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இதனால அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டாரு, மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா, அடுத்து இருக்கா புவனேஸ்வரி தான் வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி அதிர்ச்சியாகி, ஏன்டா அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னு புவனேஸ்வரி எப்படி பழி வாங்கணுமோ அந்த வகையை பயன்படுத்துறா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காததுனால அவ கொஞ்சம் கோவமா இருக்கா, அவ இந்த மாதிரி பண்றதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்னடா பண்றது, எப்படியாவது நீ அண்ணனை சமாதானப்படுத்து அப்படின்னு. சிவா சொல்றாரு, அண்ணன் கண்டிப்பா போக மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, இங்க பாரு, அண்ணனுக்கு அடுத்து இருக்கிறது நீதானே சிவா, அப்ப நீதானே இந்த கோவில் நகைகளை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அப்ப பார்வதிக்கு ஆசை வந்துருச்சு. பார்வதி நேரா சிவாவை பார்த்து, ஆமாங்க, அண்ணே சொல்றது கரெக்டு தான், அவருக்கு எடுத்தது இருக்கிறது நீங்க தானே அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போகணும், உங்களுக்கு அந்த மரியாதை இருக்குங்க, நீங்க தானே இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சிவா கிட்ட சொல்ல, சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, அண்ணனோட இடத்துல எப்பவுமே நீ ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்க யாருக்குமே தெரியவே இல்லை, எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அண்ணனோட நிலைமைக்கு யாருமே வந்துட்டு சரிக்கு சமமா பார்க்க முடியாது, நான் என்னைக்குமே அண்ணனோட ஒப்பிட்டு என்ன நினைச்சதே கிடையாது, நான் கண்டிப்பா அண்ணனோட இடத்துக்கு வர முடியாது, அண்ணன் அந்த நகையை எடுத்துட்டு போனா போகட்டும், நான் கண்டிப்பா அவருக்கு இருக்கிற இடத்த நான் ஆக்கிரமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பார்வதி நேரா சிவாவை பார்த்து, ஏங்க இப்படி சொல்றீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அந்த புவனேஸ்வரி குடும்பம் தான் நகையை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், இது தேவையா, இது அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் இல்லையா, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, நீங்களே அந்த நகையை எடுத்துட்டு போங்க, உங்களுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம் அப்படின்னு. ஆனா சிவா சொல்றாரு, இல்ல பார்வதி, தயவு செஞ்சு உன்னோட ஆசைய என் மனசுல போட்டு திணிக்காத, நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா போறாரு. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, என்ன இது இப்படி ஆகிட்டு, வருஷம் வருஷம் நம்ம குடும்பத்துல இருந்து தான் அந்த முதல் மரியாதையும் சாமிக்கு நகை கொண்டு போறதும் நடக்கும், ஆனா இப்படி ஆகிட்டே, நான் இனிமே என்ன பண்ணுவேன், இந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்படி நழுவி போகுதே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கவலைப்பட, அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவரு நகை எடுத்துட்டு போவாரு அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ரகுராம பத்தி உனக்கு தெரியல ஜானகி, அவன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சோகமா நிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா, அந்த நிக்கிறாளே மாயா, அவதான் காரணம், இந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே அவதான் காரணம், அவ மட்டும் கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, கார்த்திய வந்துட்டு தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்றா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நடந்ததை பத்தி இனிமே யோசனை பண்ணி என்ன பத்மா பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து, நடக்க வேண்டியதை நடந்துதானே ஆகணும், இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ஜானகி. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம ரகுராம் வந்துட்டு வெளில வராரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரகுராம் என்னப்பா,
நகையெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போப்பா, உனக்காக கோவிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அம்மா நேற்று பேசின விஷயம் என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால கண்டிப்பாக என்னால் எதுவும் பேச முடியாது. மனசார நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அதனால நான் போகலம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, ஏண்டா ரகுராம் இப்படி பண்ணுற? நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கிறது இல்லையாடா? ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் எடுத்த முடிவு ஒன்று தான். நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிட் பண்ணி நேராக அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ரகுராம் வரமாட்டான். அவன் எப்படிப்பட்ட ரோசக்காரன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, ஆமாம், அவனுக்கு தன்மானம் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே கெஞ்ச போகிறானுங்க பாரு, அந்த நகையை எடுத்துட்டு வர சொல்லி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவானுங்க. கோயில் திருவிழாவை இதனால ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதி சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு. வீட்டில் என்ன நடக்குதுன்னா, பாட்டி வந்துட்டு ரகுராம் போனதோட நேராக சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா சிவா, காலங்காலமாக நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலைன்னா அது ரொம்ப பெரிய அவமானம். தயவு செஞ்சு சொல்கிறது கேளு சிவா அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு அம்மா, அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தான். நான் கண்டிப்பாக போக மாட்டேன். என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாவும் ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. ஜானகி வந்துட்டு சிவாவை கெஞ்சுறாங்க, சிவா ஒருவேளை நீ போகலைன்னா அந்த புவனேஸ்வரி வந்துட்டு கோயிலுக்கு நகை எடுத்துட்டு போவா. அதுக்கப்புறம் காலங்காலமா நமக்கு இந்த மரியாதை கிடைக்காது. இது உங்க அப்பாவுக்காகன்னு நினைச்சுக்கோங்க. நீங்களும் இந்த வீட்டோட வாரிசு தான். நீங்களும் இந்த நகையை எடுத்துட்டு போறதுக்கு முழு தகுதி உள்ளவங்க தான் அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, என்னங்க தயவு செஞ்சு உங்க அண்ணி சொல்றதையாவது கேளுங்க. நீங்க முழு தகுதி உள்ளவங்க தான். தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கெஞ்சுறாங்க. பாட்டி நேரா சிவாவை பார்த்து, இங்க பாரு சிவா, நான் வேணா ரகுராம் கிட்ட பேசி பார்க்குறேன். ரகுராம் கண்டிப்பா வந்துட்டு உன்னை எடுத்துட்டு போக தான் சொல்லுவான் அப்படின்னு. சிவா சொல்றாரு, எங்க அண்ணன் சொன்னா மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சிவா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க உங்க அண்ணனே சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு நேரா கோயிலுக்கு கிளம்புறாரு. சிவா நகை எடுத்துட்டு போறது தெரிஞ்சு புவனேஸ்வரியோட கூட்டம் செம்மையா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கான எபிசோட இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.